சைக்கு முன்னாடி ஜம்சம் தண்ணியை குடிப்பது எங்களுக்கு ஒரு முஸ்தஹப், ஒரு விரும்பத்தக்க ஒரு அமல். அதாவது நாங்கள் ஜம்சம் தண்ணி குடிக்கின்ற போது நிறைய பேர் நின்றுட்டு தான் குடிக்கணும்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தான் குடிக்க சொல்லி என்ன செய்யலை, ஜம்சம் தண்ணியை நின்று தான் குடிக்கணும்னு சொல்லலை. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருப்பதற்கான உட்காருவதற்கான வாய்ப்பு கிடைக்கல. அதனால் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வின் தூதர் நின்றுட்டு குடித்தாங்க. உட்கார்ந்து குடிப்பதற்கான வசதி இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் உட்கார்ந்து தான் குடிக்கணும். இதுதான் நபி வழி. ஜம்சம் தண்ணி குடிக்கும்போது விருப்பமான ஒரு செயல், காபாவை முன்னோக்கி எங்களுக்கு விருப்பமான துஆக்களை மனதில் நினச்சி கொண்டு என்ன செய்கிறது, ஜம்சம் தண்ணியை குடிக்கிறது. அதை முடிச்சுட்டு சைக்கு போவோம். சையில் சஃபாலேருந்து துவாவை ஆரம்பிச்சுட்டு கிப்லாவை நோக்கி சஃபாலேருந்து மர்வா போவோம். மர்வாவில் துவா ஓதிட்டு திரும்ப சஃபா வருவோம். சஃபாலேருந்து மர்வா போனால் 1, மர்வாலேருந்து சஃபா வந்தால் 2, 3, 4, 5, 6, 7 எங்கே முடியும், மர்வாவில் முடியும். அப்போ மூன்றாவது சை முடிஞ்ச